அங்கே ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அறிந்து கொள்கிறார்கள். அந்த இடத்திலே அந்த அப்பல்லோவுக்கு அவர்கள் டீச் பண்ணுகிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆக எனக்கு ஒருவர் கற்றுத்தந்தால்தான் என்னுடைய குறைவுகளை நான் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய குறைவுகளை எனக்கு ஒருவர் சுட்டி காட்டினால்தான் என்னுடைய குறைவுகளை நான் திருத்திக் கொள்ள முடியும். இதுதான் வாழ்க்கை. நாம் யாரும் நம்முடைய குறைவுகளை எந்த நிலையிலேயும் நாம் ஒப்புக்கொள்வது கிடையாது. அல்லது குறைவுகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்திலே நமக்கு வெளியே இருந்து ஒருவர் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குறைவுகள் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். அதை அவர்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது, அதை அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நாம் அதை திருத்திக் கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நமக்கு தேவை. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவூட்டும் வழிகாட்டியாக இருந்து செயல்படுகின்றார். இவர்கள் அப்பல்லோவையும் மென்மேலும் சத்தியத்தை குறித்து அவருக்கு போதித்து கடவுளுடைய மார்க்கத்தை குறித்து அவர்கள் அதிகமாய் திட்டமாய் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்கள். வசனம் 26 மிக தெளிவாக சொல்லுகிறது. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பிக்கிறார்கள். அந்த இடத்திலே அந்த அப்பல்லோவுக்கு விவரித்து சொல்கிறார்கள், கடவுளுடைய மார்க்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவர் யார், கிறிஸ்து யார் என்கிற நீரை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு புதிய மாற்றத்தை அந்த இடத்திலே அப்பல்லோ பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அதற்கு முன்பாக இருக்கின்ற வசனங்கள், அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஆக கிறிஸ்து இயேசுவும் இந்த புதிய கல்வி ஆண்டிலே மாணவர்கள், ஆசிரியர்கள் நாம் நம்முடைய புதிய கல்வி ஆண்டிலே பயணிக்க இருக்கின்றோம். நமக்கு வழிகாட்டியாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு வழிகாட்டியாக, நமக்கு முன்மாதிரியாக நம்மை வழி நடத்துகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு முன்பாக இருக்கின்ற அச்சத்தை போக்குகின்றவராக, நம்முடைய அகத்தின் இருளை நீக்குகின்ற ஒரு நல்ல ஒரு ஒளியாக, வழிகாட்டியாக நம்மோடு கூட நமக்கு அறிவு நெறிகளை புகட்டி நமக்கு கற்றுத்தந்து நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துகின்ற நல்ல ஒரு ஆலோசகராக, வழிகாட்டுகின்ற ஆண்டவராக, ஒரு அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சராக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இந்த மாணவர் ஞாயிறிலே நம்முடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆண்டவர் இருந்து அவர்களை சரிப்படுத்தி நெறிப்படுத்துவாராக.